அந்த கல்லை லைட்டாக சிப்பிங் பண்ண பாருங்கள், கரெக்டாக அதை சுற்றி அந்த காம்புலேருந்து சுற்றி வந்து கல் விழுந்து போச்சு. அப்படியே அந்த கல் ஷார்ப்பாக இருந்ததுக்கு கட்டை வரல சைடில் அப்படியே லைட்டாக கிழிச்சிருச்சு, ரத்தம் உள்ளே வந்துருச்சு. ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் இன்னொருத்தர் போயிருக்காரு, போடுறாப்புல. ரத்தம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துருச்சு. கொஞ்சம் வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக செய்யுங்க. நம்மளது பார்த்தீங்கன்னாக்கா அது சுற்றி இருந்து கலந்துருச்சு, இல்லைனாக்கா நம்மளுக்கு அடிபட்டுருக்காது. அந்த காம்பு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கலந்து போயிடுச்சு, அதனால தான் அந்த அடி ஆகி போச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல்லேருந்து கண்டினியூவாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா போட்டுகிட்டே இருப்போம், எல்லாம் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா 2 கல் 3 கல்லுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம குறுக்கால பார்த்தீங்கன்னா ஒரு கல் விட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்டுற கருங்கல் கோர்ஸுக்கு வந்து அதுதான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் கல்லுக்கு 3 ஸ்ட்ரெயிட் கல்லுனாக்கா ஒரு கல் பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கு கல், அப்படின்னா 2 கல்லுக்கு ஒரு கல் குறுக்கு கல். குறுக்கு கல் விட்டால் தான் அந்த கட்டடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிராக் எதுவும் வராது. ஏன்னா ஒரே மூட்டை நம்ம ஸ்ட்ரைட்டாக கட்டிட்டுனாக்கா அது வேஸ்ட்டு. கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறுக்காக விடணும். ஒரு 2 கல்லுக்கு ஒரு டைம், இல்லை 3 கல்லுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கருங்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கல் அந்த மாதிரி விட்டு நம்ம குறுக்கல் ஒரு பாண்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லென்த்தாக விடணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோர்ஸுக்கு அது க்ரிப்பாக இருக்கும்.